சுத்தி பார்த்து அளந்து போட சொல்லுகிறார். எப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த தேவாலயம் எப்படி இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பலிபீடத்தை அளந்து போடு. அங்கே நான் சொல்லுகிற வார்த்தை ஜனங்களுக்கு கடந்து செல்லுகிறதா என்று பார். அதுக்கடுத்து தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்பதை நீ அளந்து பார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் இருக்கு, ஆலயத்தில் புறமே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்காக கொடுக்கப்பட்டபடியா அதை அளவாமல் புறமாக்கி போன்னு சொல்றார். அது எனக்கு தேவையே இல்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது இல்ல நம்ம சுவிசேஷம் இது விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களுக்கு தான் அவங்க தான் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்றோம். கவனிங்க, ஆண்டவர் அவர்களை கணக்கிலேயே வைக்கல. அளவு என்பது உனக்குத்தான், அளவு என்பது உனக்குத்தான். இங்க 2ஆம் வசனம் சொல்லுது, ஆலயத்திற்கு புறமே இருக்கிற பிரகாரத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. அதை நீ அளவுக்கும் வேண்டாம், நீ அதை செய்ய வேண்டாம். ஏன்னா அவர்கள் அதுக்குள்ள வரல.